ஸ்டாக் மார்க்கெட்ல ஈடுபடுறதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு முதலீடு, அதாவது இன்வெஸ்டிங். இன்னொன்னு வர்த்தகம், அதாவது ட்ரேடிங். கேட்கறதுக்கு ரெண்டும் ஒன்னு மாதிரி தான் தோணும், ஆனா உண்மையில ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளோட நிதி பயணம் ரொம்பவே தெளிவா இருக்கும். வாங்க இது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இப்போ இன்வெஸ்டிங், ட்ரேடிங்னு டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி நாம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கத்துக்கிட்டோன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். அப்போதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இன்னும் நல்லா புரியும் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பங்குகள், அதாவது ஷேர்ஸ்னா என்ன, அது ஒரு கம்பெனியோட உரிமையில ஒரு சின்ன பகுதி. அப்புறம் அதோட விலை ஏறும் இறங்கணும் பார்த்தோம். மக்கள் இந்த ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்தி தான் மார்க்கெட்ல பங்கேற்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ நாம சொன்ன அந்த வெவ்வேறு வழிகள் என்னென்ன? சந்தைய அணுகிறதுக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான பாதைகள் தான் இன்வெஸ்டிங் மற்றும் ட்ரேடிங். வாங்க முதல்ல இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இன்வெஸ்டர், அதாவது முதலீட்டாளர். ஒரு இன்வெஸ்டரோட மனநிலையை நாம புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துக்கலாம். அவங்கள ஒரு விவசாயி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல விதைய தேடி பிடிச்சு நடுற ஒரு விவசாயி. இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர்ஸ வாங்கி அத ரொம்ப நாளைக்கு நம்மகிட்டே வச்சுக்கிறது. எதுக்கு? அந்த கம்பெனி வளர வளர நம்ம ஷேரோட மதிப்பும் சேர்ந்து வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில. நம்ம விவசாயி உதாரணம் மாதிரியே தான். விதைய நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அது பெரிய மரமாகி பழம் கொடுக்கற வரைக்கும் காத்திருக்கிறது போல. ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட்டு ரொம்பவே பொறுமையானது. அவங்க இலக்கு என்னன்னா மெதுவா ஆனா உறுதியா ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்குறது தான். அதனால ஷேரோட விலை இன்னைக்கு ஏறுதா நாளைக்கு இறங்குதான்னு தினமும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த கம்பெனி எப்படிப்பட்டது, அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஆழமா யோசிப்பாங்க. ஒரு கன்ற நட்டு அது பெரிய மரமா வளர வரைக்கும் பொறுமையா பாதுகாக்கிறது மாதிரி தான் இதுவும். சரி, இப்போ காயினோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ட்ரேடர், அதாவது வர்த்தகர். இன்வெஸ்டர் ஒரு விவசாயின்னா ட்ரேடரை எப்படி சொல்லலாம்? இவங்களோட அணுகுமுறை டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட உரிமையாளரா இருக்கிறத பத்தினது இல்ல. அதுக்கு பதிலா ஷேர் விலையில ஏற்படுற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி வேகமா வாங்கி வேகமா வித்து லாபம் பாக்குறது. இங்க ரொம்ப முக்கியமானது வேகம்தான். ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் முழுக்க முழுக்க வேகத்தை சார்ந்தது. அவங்களோட ஒரே இலக்கு மார்க்கெட்டோட தினசரி ஏற்ற இறக்கத்துல லாபம் பாக்குறது தான். இவங்கள ஒரு கடைக்காரர் மாதிரி நினைச்சுக்கலாம். ஒரு பொருளை கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து உடனே அதை விட கொஞ்சம் அதிக விலைக்கு வித்தா எப்படி லாபம் கிடைக்குமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவங்களோட அணுகுமுறையும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு விஷயங்களையும், இன்வெஸ்டிங், ட்ரேடிங், ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்போதான் வித்தியாசம் இன்னும் பழிச்சுன்னு புரியும். இந்த டேபிள பாருங்க, வித்தியாசம் ரொம்ப சிம்பிளா புரியும். முதல்ல கால அளவு, அதாவது டைம் ஹொரைசன். இன்வெஸ்டிங்கிறது பல வருஷ கணக்குல நடக்கும். ஆனா ட்ரேடிங் சில நாட்கள், சில மணி நேரங்கள், சில சமயம் சில நிமிஷங்கள்ல கூட முடிஞ்சிடும். அடுத்த நோக்கம். இன்வெஸ்டரோட நோக்கம் கம்பெனி வளர்ச்சியில பங்கு பெற்று செல்வம் சேர்க்கிறது. ஆனா ட்ரேடரோட நோக்கம் விலையோட நகர்வுல இருந்து லாபம் பார்க்கறது. இதனாலேயே ஒரு இன்வெஸ்டர் ரொம்ப அரிதாதான் முடிவெடுப்பார். ஆனா ஒரு ட்ரேடர் அடிக்கடி ஷேர்ஸ வாங்கவும் விற்கவும் செய்வார். ஓகே, இப்போ இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பிகினரா நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்? இதுல எது நல்லது, எது கெட்டதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட், ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு எந்த முடிவுக்கும் இப்பவே வர வேண்டாம். ரெண்டுமே தப்பு கிடையாது. அவை வெறுமனே வெவ்வேறு இலக்குகளை கொண்ட வெவ்வேறு திறமைகள் தேவைப்படுகிற ரெண்டு தனித்தனி பாதைகள், அவ்வளவுதான். நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டரா ஆகணும்னாலும் சரி, ஒரு நல்ல ட்ரேடரா ஆகணும்னாலும் சரி, வெற்றிங்கிறது சும்மா வராது. ரெண்டுக்குமே முறையான கல்வி, தொடர்ச்சியான பயிற்சி, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் தேவை. நீங்க இப்போதான் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க முதல் படி நான் இன்வெஸ்டர் ஆக போறேனா இல்ல ட்ரேடர் ஆக போறேனான்னு முடிவு பண்றதில்ல. முதல்ல இப்படி ரெண்டு பாதைகள் இருக்கு, அது இப்படிதான் வேலை செய்யுதுன்னு முழுசா புரிஞ்சுக்கிறது தான் உங்க முதல் வேலை. நீங்க இப்படி அடிப்படைகள்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிறதுக்கு இந்த விளக்கத்தொடர் உதவியா இருந்தா, அடுத்தடுத்த படிகளை தவறாம பாக்கறதுக்கு நியூரல் டாரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றத பத்தி யோசிச்சு பாருங்க. இன்வெஸ்டிங் மற்றும் ட்ரேடிங் பற்றிய இந்த தெளிவோட நம்ம கத்துக்கிற பயணத்துல அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? அடுத்த பகுதியில ஸ்டாக் மார்க்கெட்டை சுத்தி இருக்கிற சில கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். நிறைய பேர் சொல்ற மாதிரி பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறது உண்மையா? இந்த மாதிரி நிறைய தவறான புரிதல்களை பத்தி அலசலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள்.